அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ஒளிமரபு. அதில் இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய கொஸ்டின்ஸில் ஒன்று. இதை பொறுத்துக்க மாதிரியும் கேட்பாங்க, ஃபில்லப் மாதிரி கேட்பாங்க. இப்போ இதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, ஆந்தை அப்படின்னு கொடுத்தா இங்கிட்டு இருக்கிறதுல எது ஆந்தை என்ன பண்ணும்? ஆந்தை வந்துட்டு அலரும். அப்போ வந்துட்டு இதோட ஆன்சர் இது. காகம் என்ன பண்ணும்? காகம் இதில் என்ன பண்ணுன்னு பாருங்கள். காகம் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காகம் கரையும். கோழி கொக்கரிக்கும். சேவல் என்ன பண்ணும்? கூவும். புறா என்ன பண்ணும்? குணுகும். அதாவது குணுகும் சொல்லுவாங்க. அடுத்து கிளி என்ன பண்ணும்னா பேசும்னு சொல்லுவாங்க. குயில் கூவும். எல்லாத்துக்குமே தெரியும். டேரெக்டாக கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தா நம்ம டவுட் ஆகிடக்கூடாது. கரெக்டாக கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சுன்னா கான்ஃபிடெண்ட்டாக போட்டுறணும். மயில் மயில் என்ன பண்ணும்? அகவும். இந்த இருக்குது பாருங்கள், மயில் அகவும். கூகை என்ன பண்ணும்னா குளரும் சொல்லுவாங்க. இந்த இருக்குது பாருங்கள், குளரும். புலி என்ன பண்ணும்? உருமும். உருமும் எங்கே இருக்குது? இந்த இருக்குது, புலி உருமும். அதுக்கப்புறம் சிங்கம். சிங்கம் வந்துட்டு முழங்கும் சொல்லுவாங்க. யானை யானை பிளிரும். அதை நம்ம சின்ன பிள்ளையிலே எல்லோரும் படிச்சிருக்கோம்ல. பசு பசு வந்துட்டு கதரும். அது டைரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது டவுட் ஆகிடாதீங்க. டவுட் ஆனால் கரடின்னும் போது கத்தும். இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிக்கு இது மட்டும் வரும்னு கிடையாது, இந்த மாதிரிக்க நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த மாதிரிக்க வீடியோ பார்க்கணுன்னா நாங்கள் 1 minute சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.